இறை பொருளை நிந்திப்பவர்களையும் இதெல்லாம் உதாசனப்படுத்துபவர்களையும் இறைவனுக்கான பொருளாக வைத்திருக்கக்கூடிய அபிஷேக பொருளையும் சரி, ஏதாவது ஒரு பொருளை இப்போ திருநீரை நம்ம கேவலப்படுத்தி பேசினாலும் சரி அவருக்கு பொறுக்காதாம். சக்தி நாயனாருக்கு அது பொறுக்காது. என்ன பண்ணுவாராம், தன்னுடைய இடையில ஒரு கத்தி மாதிரி ஒரு குரடு மாதிரி வச்சிருப்பாராம். அதை எடுத்துட்டு சிவநிந்தனை செய்யக்கூடியவர்களின் நாக்கையே அறுத்துருவார். அப்படி ஒரு பக்தியா? இப்படி செய்யக்கூடியவரெல்லாம் இந்த பக்தியை செய்தால் கூட இறைவனின் பாதத்தை அடைய முடியும். உண்மையான பக்தி இறைவனின் மீது செலுத்தினார். இப்படி ஒரு சிறிய வரலாறு தான் இது. ஆனால் மிக சீரிய வரலாறுன்னு சொல்லலாம். இப்போ இவருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அடியார் பெருமக்களை உள்ளன்போடு நேசிப்பவராம். அடியார் பெருமக்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம், யாராவது ஒருத்தர் துன்பம் செய்கிறோம் அப்படின்னு நினைச்சா கூட அவரை விடவே மாட்டாராம், சும்மா விடவே மாட்டாராம். பக்தியின் பால் கோபம் கொண்டு அவர் செய்த செயலால் இறைவனே இறங்கி வந்தார் என்பதுதான் இந்த வரலாற்றினுடைய சிறப்பான உச்சம்.